காவல்துறையில இது 13 வருடங்களாக யாருக்கும் பதவி உயர்வு இல்லை. காவலராக இருப்பவர்கள் SSI ஆகவும் SI ஆகவும் இன்ஸ்பெக்டர் ஆய்வாளராகவும் ஆய்வாளர்கள் DSP ஆகவும் 13 வருடங்களாக இந்த ப்ரமோஷன் பதவி உயர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். இது முதலமைச்சர் துறையிலே இப்படி இருந்தால் மற்ற துறைகள் எப்படி இருக்கும் என்று புரட்சி பாரதத்தினுடைய உறுப்பினர் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பிய காரணத்தினால் மறுநாளே முதலமைச்சர் அனைத்து அரசு செயலர்களையும் அழைத்து ஆலோசனை செய்து 3 நாட்களுக்கு அனைவருக்கும் பதவி உயர்வை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு SI இருந்தவங்க இன்ஸ்பெக்டர் DSP புரட்சி பாரதம் கேட்ட காரணத்தினால் அதனாலோ என்னவோ தெரியவில்லை 500 போலீஸ்காரர் நம்மளை அரசு பண்றதுக்கு வரோம். நாங்கள் நீதிக்கு கட்டுப்பட்டவர்கள், சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். எங்களுடைய தலைவர் எங்களை அப்படித்தான் வளர்த்திருக்கிறார். எந்த விதமான தீங்கு செயலுக்கும் நாங்கள் ஈடுபட மாட்டோம். அப்படி ஈடுபட்டாலும் எங்களுடைய தலைவர் எங்களை அப்படியே அடித்து ஓரங்கட்டி விடுவார். அந்த அளவிற்கு ஒரு நல்ல பள்ளியிலே, சீர்திருத்த பள்ளியிலே படித்தவர்கள் இந்த புரட்சி பாரதம் தொண்டர்கள். எந்த ஒரு அத்து மீறலுக்கும் நாங்கள் தலையிட மாட்டோம், தலைவணங்க மாட்டோம். இப்பொழுது சொன்னான் இல்லையா, இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், இவனை இதோடு பேசவிடக் கூடாது என்கின்ற காரணத்தினால் காவல்துறை மூலமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டு எப்படியாவது பிடித்து வழக்கு போட்டு சிறையில் அடைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இது நான் சொல்ல வேண்டிய கட்டாயமில்லை, சொல்லக்கூடாது என்று தான் நினைத்தேன். ஒரு சில சகோதரர்கள் என்னதான் தவறு, நம்முடைய தலைவர் மேல் தவறு இருக்கிறதா என்று கூட மனதிலே எண்ணம் இருக்கக்கூடாது என்று இன்றைக்கு நான் உங்களுக்கு விளக்கம் அளிக்க இன்றைக்கு இதை நான் சொல்லுகின்றேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் எந்த விதமான தவறும் கண்டிப்பாக நாம் செய்ய மாட்டோம் என்று முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது காவல்துறைக்கும் தெரியும். அடப்பாவம் அந்தாலும் அதெல்லாம் செய்ய மாட்டான்பா அப்படின்னு காவல்துறை சொல்றான் தெரியும். ஆனால் தலைமையினுடைய வற்புறுத்தலின் பேரில் அவர்கள் வேலை செய்கிறார்கள். ஆகவே காவல்துறையை நாம் அவருடைய கடமையை செய்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இன்றைக்கு தான் கோபி வேலை செய்திருக்கிறார். சொல்லுகின்ற அளவிலே எல்லாவற்றையும் சேர்த்து இன்றைக்கு வேலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையாக அவர்களை பாராட்ட நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.